முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் 83,402 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன்பாக 2,90,653 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். தற்போது இந்த எண்ணிக்கை 2,07,251 குறைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட எடப்பாடி தொகுதியில் 19,668 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இது மொத்தமாக 6.7% ஆகும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஒட்டுமொத்தமாக 76,201 பேர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை. சபாநாயகர் அப்பாவுவின் தொகுதியான ராதாபுரத்தில் 29,235 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். நேற்று வெளியிடப்பட்ட இறுதிப் பட்டியலில் 2,44,480 பேரின் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட போடிநாயக்கனூர் தொகுதியில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு 24,386 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மூத்த அமைச்சர் துரைமுருகனின் காட்பாடி தொகுதியில் 25,608 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன் 2,51,417 வாக்காளர்கள் இருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 2,25,809 குறைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 61,895 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதிப் பட்டியலில் 2,87,442 வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 3,75,921 பேர் இடம்பெற்றுள்ளனர். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு களம் கண்டு வெற்றி பெற்ற திருச்சி மேற்கு தொகுதியில் 42,225 பேரின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநெல்வேலியில் 32,284 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனை செல்வன் போட்டியிட்டு காட்டுமன்னார் கோவிலில் 33,364 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் களம் கண்டு வெற்றி பெற்ற பன்ருட்டியில் மொத்தமாக 15,940 பேர்களின் பெயர்கள் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கரூர் தொகுதியில் மொத்தம் 14,264 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். பாஜகவின் மகளிரணி தேசிய தலைவரான வானதி சீனிவாசன் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் 59,039 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். மதிமுக மனிதநேய மக்கள் கட்சியுடன் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக மதிமுக அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வரக்கூடிய திமுக 2வது நாளாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மனிதநேய மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தேர்தலில் 5 தொகுதிகள் வரை கேட்டிருப்பதாக கூறினார். உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அது பற்றி விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திமுகவுடன் மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் ராஜ் வரும் தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். கூடுதல் இடங்கள் கேட்கிறோமா? கேட்கிறோம். சின்னம் நாங்கள் எங்க சின்னத்தில் நிற்கிறோம். இதனிடையே கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்துடன் திமுக குழுவினர் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தவிருந்த நிலையில் இது வரக்கூடிய 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பசும்பொன்னின் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அதில் சில முடிவுகளை எடுக்கிறோம். எங்கள் தலைவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லி வேண்டிவிட்டு புறப்படும். பசும்பொன்னில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் குறித்து சசிகலா தெரிவித்த கருத்துக்களே இவை. சென்னை மெரினா கடற்கரை வந்த சசிகலா முதலில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அங்கு நீண்ட நேரம் மௌனமாக அஞ்சலி செலுத்தியவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். நம்ம மக்களுக்காக எல்லார் மனதிலையும் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க இடத்துலேருந்து நான் வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். இபிஎஸ் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நிலையில் புதிய கட்சியை சசிகலா அறிவிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள மத்திய அரசு குறைந்தபட்ச முயற்சியை கூட மேற்கொள்ளாதது வருத்தமளிப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டின் பணத்தை மத்திய அரசு வீணடிப்பதாக குற்றம் சாட்டினார்.
we've been paying so much to Delhi. And if we pay 1 rupee, we get back 28 paisa. We do not have a problem with you giving it to Bihar or UP or any other state. Let them grow, Zaka. We want them to grow. We want all of India to grow. இதே நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பெரியார் தேவைப்பட்டதாக தெரிவித்துள்ளார். But Tamil Nadu needed Bharatiyar for all through our history. Tamil Nadu also needed Periyar for a point of time in our history. ஒரு புதிய கட்சியாக தாவேகா பெறப்போகும் வாக்குகள் வியப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். For the current election is Vijay a force, 100% a force. But is it a three-way fight? I don't think it's a three-way fight. Right now it might appear to be a three-way fight. தாவேகா ஒரு சக்தி என்பதில் மாற்று கருத்தில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். நியூஸ் 18 குழுமம் நடத்திய டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இடஒதுக்கீட்டால் தனது தந்தை லாகூருக்கு சென்றதாக கூறினார். ஆனாலும் தனது துறையில் அவர் மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்தது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. ஏதோ ஒரு பிராமண குடும்பத்தில் நான் பிறந்தாலும் நம்ம பிடி ராஜனுடைய தோப்பதார் காரணமாக என்னுடைய தோப்பதாருக்கு லாகூர் போக வேண்டியதா இருந்தாலும் நான் தப்பி தவறி ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கேன். We have been much better off because of reservations, because people who otherwise would not have got that temporarily without the same merit as his forefathers got in, but then provided the pathway and coattails for many others to come. And his forefathers went on to have brilliant careers anyway in Lahore, in Delhi, at the national level. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 2 முனை போட்டியே நிலவுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தாவேகாவின் மக்கள் செல்வாக்கு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றார். நான் இதை 2 முனை போட்டியா தான் நான் பாக்குறேன். இதை மூன்றாவது மற்றவர்கள் அப்படி குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அப்போ குறைச்சு மதிப்பிடல. அவர்களுடைய உண்மையான அவங்களுக்கு இருக்கிற மதிப்பீடு வாக்காளர் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு இன்னும் நிரூபிக்கப்படல. அவங்களுக்கு பல விஷயங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்லை. இந்நிலையில் 4 முனை போட்டியில் 2 முனை போட்டியாக மாற்ற முயற்சிப்போம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். 4 முனை போட்டியா இருந்தா கூட தீவிர போட்டினா விஜய் சொல்றாரு டிவி கேக்கு அத 3 முனை போட்டியா மாத்தணும்னு முயற்சித்தீங்க. கடைசி வரைக்கும் அவர் வரலையா? நாங்க 2 முனை போட்டியா கூட மாத்த முயற்சி செய்வோம். அதுல என்ன பிரச்சனை? இப்போ வாய்ப்பு இருக்கா? எப்ப வாய்ப்பு இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா எங்களோட ஒற்றை இலக்கு திமுகவை தோற்கடிக்க. அவர்களின் கருத்து எங்களுக்கு உதவி செய்யும் சொல்றேன். 4 முனை போட்டி இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் சாதகம் என்றும் தமிழிசை கூறினார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மடாதிபதிகள் மகா ஆரத்தி எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். இங்குள்ள பவளக்குன்ற மடத்தில் ஆன்மீக கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் சார்பில் மகா ஆரத்தி விழா நடைபெற்றது. விழாவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக இணைந்து கும்மி ஆடினர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் நடுவே தனியார் நிறுவனம் மணல் கொட்டியதை கண்டித்து மீனவர்கள் படகுகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் துறைமுகத்தில் இருந்து அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்ல ஆற்றில் மணலை கொட்டி கன்வேயர் பெல்ட் அமைக்கும் பணியால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. தேனி மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. அல்லிநகரம், அண்ணஞ்சி, அரண்மனைப்புதூர், தாமரைக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள், உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் அருகே தாவேகா தலைவர் விஜய்க்கு கிரெயின் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடி மாலை போட முயன்ற ஊராட்சி கவுன்சிலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அகரம் சேரியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு வந்த விஜயை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை அனுமதியின்றி அலகு குத்தி கொண்டு கிரெயின் மூலம் மாலை அணிவிக்க முயன்ற கவுன்சிலர் 7 முறையை கைது செய்தனர். மேலும் கிரெயின் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார்.
சிவகங்கையில் பரிகார பூஜை செய்வதாக கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் ராமகிருஷ்ணன் என்பவரால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பால்வினை நோய் ஏற்பட்ட பிறகே இந்த அவலம் வெளிச்சத்திற்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் சிறுமிகளை வன்கொடுமை செய்ததற்காக தலா 100 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 200 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார். போக்சோ நீதிமன்ற வரலாற்றிலேயே வழங்கப்பட்ட மிக உயரிய தண்டனையாக இது கருதப்படுகிறது.